எக்ஸு காஸ்டின்னு கொடுத்துருக்காங்க, ஒய் 2 சைன் ஸ்கொயர் டி டி இஸ் ஈக்குவல் டு பை பை 3 கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி, எக்ஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் டூ ஃபங்க்ஷன்ஸ் வென் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி யூ ஷுட் ரைட் டிஒய் பை டிஎக்ஸ் as டிஒய் பை டிடி டிவைட் பை டிஎக்ஸ் பை டிடி. now you know x is equal to cos t. அப்போ dx by dt is equal to cos t க்கு மைனஸ் sin t வரும். அதே மாதிரி dy by tக்கு 2 ஆல்ரெடி இருக்குது, டாட் sin ஸ்கொயர் tக்கு 2 sin tன்னு வரும். sin t is already a function, so cos tன்னு வரும். அப்போ 4 sin t cos t. இப்போ dy by dt divided by dx by dt பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆகி இந்த மைனஸ் மேலே போயிடும், -4 cos t. t is equal to pi by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ dy by dx at pi by 3 வந்து இதுக்கு பதிலாக pi by 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2, இது வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ -2, m வந்து -2. இப்போ -1/m வந்து -1 டிவைட் பை -2 பண்ணோம்னா நமக்கு ஆஃப் வந்துடும். இப்போது t வந்து pi by 2 அப்படின்னு இருக்கும்போது x என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். cos pi by 3 இஸ் 1/2. அதே மாதிரி t வந்து pi by 3 இருக்கும்போது y வந்து 2 × sin ஸ்கொயர் pi by 3, 2 × 3/4 இதை பண்ணோம்னா 3/4 வரும். இதை அடித்தோம்னா 3/2. இப்போ நம்ம தான் பாயிண்ட்ஸே கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸும் ஒய்யும். இப்போ டேஞ்சன்ட் வேணும்னா y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m × x மைனஸ் x1. இப்போது x1, y1 என்னது 1/2 3/2. m மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா -2, அதை நம்ம போட்டோம்னா எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் இப்படி கொண்டு வரணும், இல்லை கான்ஸ்டன்ட்டாக ஆர்ஹெச்எஸில் வச்சுக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஓவர். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும்னா y minus y1 is equal to -1/m into x minus x1. You know x1 and y1 வந்து 1/2 3/2. m1 is -2, -1/m வந்து 1/2. இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்.